அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. நீங்க வாழை விவசாயம் பண்றீங்கன்னா, முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். என்னன்னு கேட்குறீங்களா? இந்த மாரி இலை காய்ஞ்சு போய் இருந்தாலோ, இல்ல மஞ்சள் நிறமா இருந்தாலும், இது நோய். அதாவது நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பீங்க, நம்ம வாழைத்தோப்புல ஒரு இலை மட்டும் தான் இப்படி இருக்கு. யாரோ கீச்சு விட்டு இருக்காங்க. அதனால காய்ஞ்சிருக்குன்னு. கண்டிப்பா அது கிடையாது. இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ரவுண்டா இருக்கு பாருங்க. இது இலைப்புள்ளி நோய்ங்க. இத வந்துடுச்சுன்னா, வாழைத்தோப்புல அதிக லாபம் கண்டிப்பா எடுக்கவே முடியாது. நஷ்டம் தான் ஏற்படும். இத எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைய அப்படியே கட் பண்ணி ஒரு 15 மீட்டர் நம்ம நிலத்திலேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி எடுத்துட்டு போயிட்டு போட்டுட்டோம்னா, இந்த நோய் பரவாது. அப்படி இல்ல, நம்ப நிலத்தையே சுத்தமா வச்சுக்கிட்டாலும் அந்த நோய் பரவாது. அதுவும் பண்ண முடியல, நெறைய பரவிடுச்சு அப்படின்னா, 1% போர்ட்டோ கலவை அதன் கூட 2% ஆளி வித்து எண்ணெய் சேர்த்து தெளிச்சோம்னா இந்த நோய் கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி சொல்லுங்கள்.